பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடு கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த நாளில் நம்முடைய அத்திசாதீனம் நமக்கு கொடுத்திருக்கின்றதான தலைப்பு பாவ நுகத்திலிருந்து விடுதலை. பாவ நுகத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான திருவசன பகுதியை நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஒருவேளை இந்த பகுதியை நாம் குறித்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். தாவீது வாழ்க்கையிலே நடைபெற்றதான அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான சறுக்கல்களின் நிலையிலிருந்து தேவன் அவருடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக குறுக்கிட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய காட்டின் காரியத்தில் ஒரு சமயத்தில் ஒரு சிறுவன் கடந்து சென்றானாம். அந்த சிறுவன் கடந்து சென்ற பொழுது அங்கே ஒரு பெரிதான ஒரு மலைப்பாம்பு குட்டியை பார்த்தானாம். அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது. அந்த குட்டியை அவன் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். அந்த குட்டியை அவன் சிறு பிராயத்திலிருந்து வளர்க்க தொடங்கினான். அந்த குட்டியோடு கூட ஒவ்வொரு நாளையும் விளையாடுவது அவனுக்கு வழக்கமாக காணப்பட்டிருந்தது. ஒரு சமயங்களிலே தன்னுடைய தகப்பனாருடைய தொழில் என்னவென்றால், பலவிதமான வித்தைகளை காட்டி ஜனங்களிடத்திலே காசு கேட்பார். ஜனங்களும் உற்சாகமாக காசு போடுவார்கள். இந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலும் கூட சிறு பிராயத்திலிருந்து பழகி கொண்டான். அந்த குட்டியை தன்னுடைய மேலே ஏறும்படியாக செய்வான். அந்த சிறுவனை அப்படியே சுட்ட தொடங்கினது. எல்லாரும் பார்த்து கரகோஷம் விடுப்பார்கள். சில நாட்கள் கடந்து சென்றது. அந்த குட்டியும் அது பெருசாக வளர்ந்தது. இவனும் வாலிப ஸ்டேஜ் ஆனான். அந்த பாம்போடு கூட ஒவ்வொரு நாளையும் விளையாடுவது அவனுக்கு வழக்கமான ஒரு காரியமாக மாறினது. ஒவ்வொரு சமயத்திலையும் அது இறுக செயல்படுகிறது போல காணப்படுகிற பொழுது என்னுடைய ஜீவன் போவது போல கத்துவானாம். எல்லோரும் அதை பார்த்து மகிழ்ச்சியோடு கூட அவனுக்கு காசை போடுவார்கள். அதே போல ஒரு நாளிலே அந்த பாம்பை அவன் வெளியே அழைத்தான். அந்த கூட்டிலிருந்து வெளியே வந்தது. அது அப்படியே அவனுடைய சரீரத்தின் மீது ஏறினது. அவனை சுற்றி வளைத்து கொண்டது. எல்லோருக்கும் முன்பதாக அவன் நடிக்க தொடங்கினான். எல்லோரும் பார்த்தார்கள், மற்ற நாட்களைப் போல இன்னும் அதிகமாக நன்றாக நடிக்கிறானே என்று சொல்லி கரகோஷமிட்டார்களாம். இவன் உண்மையான நிலைமையோடு கூட அந்த பாம்பு நெரிக்கிறதான நெறி தாங்க முடியாமல் கதற தொடங்குகின்றான். என்னை காப்பாற்றுங்கள், உண்மையாகவே இந்த பாம்பு என்னை நெரித்து என்னை கொன்று போட்டு விடும் போல இருக்கிறது என்று சொல்லி கதறினானாம். ஆனால் எல்லோரும் அவனை கரகோஷமிட்டார்கள். கடைசியிலே அவனுடைய எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது. அப்படியே அவன் மடிந்து போய் விழுகின்றான். ஜனங்கள் எல்லோரும் பரிதாபப்பட்டு அந்த காட்சியை பார்த்தார்களாம். ஒருவேளை இதை கேட்பதற்கு ஒரு கதையை போல காணப்படலாம். ஆனால் பாவம் என்பது அப்படித்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. முதலாவதாக அந்த பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அவனுக்கு அது விளையாட்டாக தோன்றுகிறது. ஆனால் நாள்பட அந்த நுகத்திலே அவன் முழுவதுமாக கட்டப்பட்டவனாக காணப்படுகிற பொழுது அந்த நுகத்திலிருந்து விடுதலை பெற முடியாத ஒரு நிலைமையிலே அவனுடைய ஜீவியம் காணப்பட யார் என்னை விடுதலையாக்குவார் என்றதான சூழ்நிலைக்கு நேராக மனுஷன் காணப்படுகிறதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பாவம் என்றதான வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் பழைய ஏற்பாட்டிலே சட்டா என்கிறதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த சட்டா என்கிறதானது வார்த்தைக்குரியதான அர்த்தம் என்ன?
மிஸ் த மார்க் என்றதான ஒரு அர்த்தம் பயன்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 763 முறை வேதாகமத்திலே பாவம் என்றதான வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த பாவம் என்றதான வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது 5 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த 5 வார்த்தைகளின் காரியங்களையும் நாம் பாவம் என்றதான ஒரே வார்த்தையிலே சொல்லிவிடுகின்றோம். என்ன அந்த 5 வார்த்தைகள்? முதலாவதான ஒரு காரியம் என்ன? ஹமார்டியா என்கிறதான ஒரு வார்த்தை. இந்த ஹமார்டியா என்றதான ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது பொதுவான பாவ காரியத்தை நாம் சொல்வதான காரியம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் பாவரிக்கு ஜெபத்தில் அந்த வார்த்தை தான் சேர்த்திருப்பார்கள். என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நாங்கள் செய்யத்தக்கவைகளை செய்யத்தகாதவைகளை செய்து வருகிறோம். எங்களுக்கு என்ன இல்லை? ஒரு நாள் இருக்காது, சுகமே இருக்காது. என்ன சுகம் இருக்காது? சரீர சுகம் அல்ல, பலவீனத்தின் சூழலை, பாவத்தின் பலவீனம், அதைத்தான் நாம் அறிக்கை செய்கிறோம். ஒருவேளை இதை சொல்லிவிட்டு கிளிப்பிள்ளையை போல சொல்லிவிட்டு மீண்டுமாக அதே வாழ்க்கைக்குள்ளாக செல்கின்றதான மக்கள் உண்டு. செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்வதான காரியம். அதாவது என்ன? உங்களுடைய லக்கை நீங்கள் விட்டுவிட்டு அந்த லக்கை தவற விடுவது என்பதான கருத்தில் கொள்ளுகின்றதான ஒரு காரியம். அதைத்தான் ரோமர் 3:23 சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வார்த்தை என்ன? கிரேக்க வார்த்தையானது. இரண்டாவது வார்த்தை பரபாசிஸ். இரண்டாவது வார்த்தை என்னது? பரபாசிஸ். உங்களுக்கு டீச்சிங் பண்ணுறது போல தான் பக்கத்தில் என்ன செய்யுது, நம்ம வந்துட்டே இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்க குறிச்சிக்கலாம். பரபாசிஸ் என்றதான ஒரு வார்த்தை. இது என்ன? ஒரு கோட்டை சரியான நிலையிலிருந்து நான் தவறுவதான ஒரு நிலைக்கு நீராக தாண்டுவது. நல்லாக தெரியும் இதுதான் சரியான வழி என்று சொல்லி, ஆனால் சரியான வழி எது என்றதை நான் தெரிந்திருந்தும், சரியான கடவுள் இதுதான் என்பதை தெரிந்திருந்தும், சரியான தேவன் எனக்கு சொல்லிக் கொடுப்பதான காரியங்கள் இவைகள் தான் என்று தெரிந்திருந்தும் நான் அந்த சரியான வழியை விட்டு வேறு வழிக்கு நீராக தாண்டுவது. ரைட் வே ஒரு பக்கம், ஒரு பக்கத்தில் அது ராங் வே, தவறுதலான ஒரு காரியம். ஒரு பக்கம் நேர்மை, உண்மை, நீதி, சத்தியம் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். தெளிவா தெரியும் இதுதான் உண்மை என்று சொல்லி, இதுதான் ஒருவேளை நேர்மையான காரியம் என்று தெளிவா தெரியும். தெரிந்தும் நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லுங்களேன். தெரிந்தும் என்ன செய்யறோம்? ஆமா, நம்முடைய வாழ்க்கையில பொய்க்கும் அநீதிக்கும் நேர்மையற்ற காரியங்களுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம். அது பாவம் என்பதை அந்த பரபாசிஸ் என்கின்றதான வார்த்தை கற்றுத்தருகிறது. மூன்றாவது வார்த்தை என்ன தெரியுமா? மூன்றாவது வார்த்தை அதையும் நம்ம அடிக்குறுக்க பயன்படுத்துவோம். அதாவது பரட்டோமா என்கிறதான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய மீறுதல், ட்ரெஸ்பாஸ் என்கிறதான ஒரு வார்த்தை, மீறுதல் என்று சொல்லி நம்ம சொல்வது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சில தேவனுடைய நியாய பிரமாணங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேனே, இந்த நியாய பிரமாணத்தை நான் பெற்றிருந்து இதுதான் வழி என்பதை நான் அறிந்து அதை நான் மீறுவதான காரியம் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு ஆக்கியோன் சொல்லுகிறார், ஸ்லிப்பிங் இன் த ஐஸ் ரோடு என்று சொல்லுகின்றார். ஐஸ் ரோட்ல அப்படி ஸ்லிப் ஆகி போறதான காரியம், எப்படி வயலேட் பண்ணி கடவுளுடைய நியாய பிரமாணத்தை வயலேட் பண்ணி போகிறதான காரியம் என்பதாக. இன்னொரு ஆக்கியோன் சொல்லுகிறார், லூசிங் யுவர் செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய சுய கட்டுப்பாட்டை முழுவதுமாக நீங்க இழந்து நீங்க செயல்படுகின்றதான காரியம்தான் பரோட்டோமா என்கின்றதான ஒரு வார்த்தை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் வசனத்தில், கலாத்தியர் 6:1, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்து பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து என்ன செய், எச்சரிக்கையாயிரு. இந்த சீர் பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து என்ன செய், எச்சரிக்கையாக இருங்கள். எதற்கு? நம்முடைய வாழ்க்கையில நான் எந்த விதத்திலையும் ஸ்லிப் ஆகி தேவனுடைய நியாய பிரமாணத்தை வயலேட் பண்ணிடக்கூடாது என்பதான காரியத்தை நமக்கு திருமறை கற்றுத்தருகிறது. அதே போல ரோமாபுரிக்கு பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், ரோமர் 5ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதல்களுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது என்று சொல்கின்றார். பாவம் செய்யாதவர்களை இல்லையா மரணமானது ஆண்டு கொண்டது. எதனால? ஆதாமுடைய அந்த மீறுதல் நிமித்தமாக வந்ததான செயல்பாடுகளை நம்ம பார்க்க முடிகிறது. மீறுதலின் காரியங்கள் என்பதை வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. 4வது காரியம் என்ன? அனோமியா. 4வது வார்த்தை என்னது? அனோமியா. அதான் என்ன? அக்கிரமம், லாலஸ்னஸ், சட்டத்திற்கு புறம்பான காரியங்களாக நம்ம செய்வது. நல்ல தெரியும், ஆனா தெரிந்தும் கூட அக்கிரமத்தின் காரியங்கள் செய்வதான காரியம். ஒருவேளை இந்த சட்டத்தின் காரியத்தை பைகாட் பண்ணுவது இல்லையா, அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. நம்ம அந்த வேதத்துல பல வார்த்தைகளை பார்க்கிறோம். வேதம் சொல்லுது அக்கிரமக்காரன் சொல்லியிருக்குது, இன்னொரு இடங்கள்ல அக்கிரம செய்கைக்காரன் சொல்லியிருக்குது. இது நீங்க வாசித்து பார்த்துக்கலாம். 1 யோவான் 3:4 வாசித்துக் கொள்ளுங்க. மத்தேயு 7:23 நினைச்சுக் கொள்ளுங்க, வாசித்துக் கொள்ளுங்கள். 5வதாக நம்ம கிரேக்க வார்த்தையில பார்ப்போம்னா அப்பே லைமா, அப்பே லைமா என்றதான ஒரு வார்த்தை. இதையும் நம்ம பரமண்டல் ஜெபத்தில் சொல்லுகிற பொழுது நம்ம சொல்வதான காரியம். ஒரு ஜெபங்கள்ல எங்களுடைய கடன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும், இன்னொரு ஜெபங்கள் எங்களுடைய பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். எல்லாமே இது ஒரே அர்த்தத்தை சொல்கின்றதான காரியங்கள் தான். நம்முடைய தவறுவதான காரியங்கள். ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லப்பட்டது பொழுது அந்த காரியத்திலிருந்து ஒரு மனுஷன் பெர்ஃபெக்டாக வாழ அழைக்கப்பட்ட பொழுது அதிலிருந்து தவறுகிறானே, இஸ் கால்ட் a sinner. அவன் பாவி என்று சொல்லி தேவ பார்வையில் என்ன செய்யப்படுகிறான்? அவன் அழைக்கப்படுகின்றதான ஒரு காரியம் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பாவம் என்று நீங்க சொல்வீங்கன்னா, இந்த பாவம் என்றதான காரியம் என்ன செய்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கூடவே காணப்படுகிறதாக இருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே வராத யாவும் என்னதுதான்? பாவம். அப்போ விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம். ஏன்? உங்க வாழ்க்கையில அந்த பாவமானது உங்களை கட்ட தொடங்குகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எது இல்லாமல் போகுது? விசுவாசம் இல்லாமல் போகுது. இந்த விசுவாசத்தின் மூலமாக வராத யாவுமே வேதம் சொல்கிறது பாவம். அதே போல யாக்கோபுக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம என்ன வேதத்துல வாசிக்கிறோம்? நன்மை செய்ய நான் என் வாழ்க்கையில தெளிவாக அறிந்திருக்கிறேன். தேவன் நமக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறாரு. நான் நன்மை செய்யணும்னு அறிஞ்சிருக்கிறேன், ஆனா அறிந்தும் செய்யாமற் போனால் அது என்னதான்? பாவம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த பாவத்தை பற்றியதான காரியங்களை வேதம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனால தேவனுக்குள்ளாக சரியாக விசுவாசிக்க முடியல, நன்மை செய்ய முடியலனா கடவுளை அவனால புரிஞ்சு கொள்ள முடியல. எனவே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று ரோமர் 3:10 சொல்றாரு. எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா பாவத்தோடு கூட பாவமாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனு குலம் என்பதை வேதம் கற்றுத் தருகிறது. அதே தான் இன்னும் 3:23 சொல்றாரு ரோமர்கள் நிருபத்தில், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். there is none of person இல்லையா? அதை நம்ம திருமறை சொல்லுகிறது. அதே போல எபேசியர் 4:8 நம்ம பார்க்கிறோம், அவர்கள் புத்தியில என்ன செய்யப்படுறாங்களா? அந்தகாரப்படுறாங்களாம், அந்தகாரப்படுறாங்க என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ரோமர் 6:23 சொல்கிறது, இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கடவுள் கொடுக்கிறாரு. அந்த முடிவு என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் திருமறையை பார்க்கிறோம். அப்போது பாவம் என்று நாம் சொல்கிற பொழுது மக்கள் கேட்பாங்க, அது என்ன அவ்வளவு கொடூரமானதா, அவ்வளவு ஆபத்தானதா என்பதான காரியம் தான் மனுஷனுடைய இருதயத்தில். ஏன்னா இவருக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் பாவத்தின் சூழ்நிலை வந்துட்டு போச்சுன்னா அது அவருக்கு தெரியும், என்னது தவறுன்னு தெரியும். ஆனா வாழ்க்கையின் கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம கொரோனா வந்துச்சு, என்ன வந்துச்சு? கொரோனா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு போகிறப்பெல்லாம் மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு, ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் அரசாங்கம் பாதிச்சு ஒரே வார்த்தை சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு சொல்லுங்களேன், கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள். ஆமாம், எத்தனை 6-7 ரவுண்டு போகுதுங்கிறாங்க. ஆனாலும் மக்களுக்கு என்ன தெரியல? இது கொரோனாவோடு கூட நம்ம இருக்கிறோம் என்றதான நிலை தெரியவில்லை. அதோடு கூட இணைந்து பழகி கொள்கிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவு என்ன?
மரணம் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாளில் கூட 3 காரியங்களை நம்ம சுருக்கமாக என்ன செய்வோம், நம்ம தியானிப்போம். முதலாவது காரியமாக நம்ம சிந்திக்கிறதான காரியம், பாவம் மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கிறது. இந்த பாவம் முதலாவதாக நிறைய காரியங்கள் இருக்குது, அதில் நம்ம 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த பாவம் என்ன செய்யுதான், முதலாவதாக நம்ம சிந்திக்கிற காரியம் மனுஷனை தேவனை விட்டு என்ன செய்து பிரிக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களை காட்டிலும் கடவுளை விட்டு ஒரு காரியம் ஒரு மனுஷனை பிரிக்கிறதுனா அதை போல ஒரு கொடூரமான ஒரு காரியம் என்று ஒன்றுமே இல்லை. பாவ நுகத்தில் மனுஷன் கட்டப்பட்டபடியினால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, இந்த பாவம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் அறியாமலேயே அவனை முழுவதுமாக அதனுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக கொண்டு வர முழுவதுமாக தேவனை விட்டு என்ன செய்கிறது, இந்த பாவமானது பிரிக்கின்றதாக இருக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் நீங்க 2ஆம் வசனத்திலிருந்து வாசி பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே, உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய மீறுதல்களே, என்ன வேணாலும் அந்த வார்த்தையில போட்டுக்கொள்ளலாம், உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் எப்படி இருக்குதா, நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஒரு பெரிய தடுப்பு சுவரை போல அது நமக்கும் தேவனுக்கும் நடுவாக காணப்படுகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியல, செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது, மறைக்கிறது. அப்போ கடவுளுடைய சமூகத்தில் அவர் எந்த சூழ்நிலைகளும், நம்ம இங்க இருக்கிறோம், அவர் வானத்தில் பரலோகத்தில் இருக்கிறாரு, நான் சொல்றதான காரியம் ஒன்னையும் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு. அப்படின்னா என்ன, அவருடைய செவி மந்தமாகிட்டதா இல்ல, அந்த மனுஷனுடைய ஜெபத்தை அவர் அருவருப்பாக எண்ணி அவர் புறம்பே தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றார். அதுதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது, மறைக்கிறது. அப்போ இந்த பாவத்தின் சூழ்நிலைகள் காணப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ள நிலைமை என்ன, தேவனை விட்டு அந்த காரியம் முழுவதுமாக பிரிக்கிறது. எங்க நம்ம அதை பார்க்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க பார்க்கலாம், கற்றுக்கொள்ளலாம். இது யாரோ ஆதாம பற்றி மற்றும் நான் எப்பவும் சொல்றதான காரியம்தான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம்னா அவரை மட்டும் இல்லை, நானும் அந்த இடத்துல இருக்கிறேன் என்றதான ஒரு சிந்தையோடு கூட நீங்க பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு பிரயோஜனமான காரியமாக இருக்கும். என்ன நம்ம திருமறையில பார்க்கிறோம், ஆதாமுடைய முதல் மனுஷனை பார்க்கிறோம், அவன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால் அந்த மனுஷன் தேவ சமூகத்தில் என்ன செய்யப்படுகிறான், பிரிக்கப்படுகின்றதான ஒரு காரியம். பாவ பிரமாணம் ஒன்றுதான், ஆனா அந்த மனுஷனை அந்த பாவமானது அவனுக்குள்ளாக வந்த பொழுது, அவனை பாவமானது கட்டுகின்றதான நிலைமை ஏற்பட்ட பொழுது, இந்த பாவத்தோடு கூட மனுஷன் உறங்க செய்கின்றவனாக இருக்கிறபடினால், அதாவது அதோடு கூட வாழ்கின்றபடினால் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தில் சேர்வதற்கு அவனுடைய மனசாட்சியின் காரியம் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, இடம் கொடுக்கறது இல்லை. இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு இங்க் பாட்டில் இருக்குது, அந்த இங்கை நான் தொட்டோன்னே என் கையில் என்ன ஆகிறது, அந்த இங்க் அப்படியே ஒட்டி கொள்ளுகிறது. இந்த இங்கை நான் தெரியாதனமாக என்ன செஞ்சிட்டேன், என் அங்கியில் தொடச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த அங்கியை நான் போட முடியுமா, போட முடியாது. எப்போ அதை நான் நல்லா வாஷ் பண்ணி முடிந்த அளவுக்கு என்னென்னலாம் அந்த ஸ்டெயினர்லாம் சேர்த்து வாஷ் பண்ணி அந்த இங்கு கரை சுத்தமாக தெரியாதபடிக்கு நான் அதை செயல்பட்ட பொழுதுதான் அதை நான் என்ன செய்ய முடியும், தொடர்ந்து நான் உடுத்தி கொள்ள முடியும். அப்போ இந்த பாவக்கரை என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்றால் என்னால் தேவ சமூகத்திற்கு முன்பதாக என்ன செய்ய முடியாது, ஐ கான்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட், கடவுளுக்கு முன்பதாக என்னால் நிற்க முடியாது. இது தேவனை விட்டு என்னை முழுவதுமாக நிரந்தரமாக பிரிக்கத்தக்கதான ஒரு காரியம், சாதாரணமான காரியம் இல்லை. ஒருவேளை சாதாரணமாக ஒருவேளை மக்கள் நினைக்கிறதான காரியம், நம்ம பேசுறதான பேச்சுகள் நிறைய இருக்குது பைபிள்ல, அதெல்லாம் கோர்வை போட்டு நம்ம பார்த்தோம்னா அதே ஒரு தனியா ஒரு பிரசங்க குறிப்பா எடுக்கலாம். அவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாவம் என்றால் பவுல் சொல்லி இருக்கிறார், இயேசுனுடைய வார்த்தைகளை நீங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டிருப்பீர்களானால் அது நம்மை தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கிறது. என்றால் இந்த பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள், பாவனுடைய செய்கைகள் ஒவ்வொன்றுமே ஒரு டைவர்ஷனை தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வருது. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு பள்ளம் ஆமா கிடக்கும், இல்லை ஏதாவது ஒரு பாலம் கட்டுவாங்க, உடனே என்ன நடக்கும், ஒரு டைவர்ஷன் இல்லையா,
பாவர் சத்திரத்து திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்கிறப்போ பாவர் சத்திரம் என்ன வந்துடுது, ஒரு டைவர்ஷன். திருப்பி விடுறப்போ யோசித்தேன், இது எந்த ஊரெலாம் சுத்த போதோ இல்லையா, லெஃப்டில் திருப்பி விட்டாங்க, எங்கெல்லாம் போதோன்னு பார்த்தா ஏதோ ஒரு விதமாக பக்கத்தில் போய் என்ன செஞ்சுட்டு ஜாயின் பண்ணிட்டு. ஏன் சொல்கிறேன், ஒரு டைவர்ஷன் ஏற்படுது. இந்த டைவர்ஷன் ஏற்பட்டு சிலர் அந்த ரோட்டோடு ஜாயின் பண்ணிடுவாங்க, சிலர் என்ன செஞ்சிருவாங்க, டைவர்ஷனாகவே வாழ்க்கையில் என்ன செஞ்சிருவாங்க, போய்விடுவார்கள். ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒளி வந்திருந்தும், இயேசு அழகா கற்றுத் தருகிறார், ஒளி அவனுடைய வாழ்க்கையில வந்திருந்தும் அந்த ஒளியை அவனால் அறிந்து கொள்ள முடியாதபடினால் அவன் முழுவதுமாக இருளுக்குள்ளாகவே காணப்படுகின்றான். அப்போ தினந்தோறும் நான் தேவனுடைய சமூகத்தில் என்னை நான் நோக்கி பார்க்காமல் இருந்தா இந்த பாவம் என்ன முழுவதுமாக கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலக்கிவிடும். அவரை நான் பார்க்கிறதுக்கு பாருங்க, ஆதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல தேவனோடு கூட பேசிட்டு இருக்கிறான், தினந்தோறும் பேசிட்டு இருக்கிறான். இது பேசிட்டு இருக்கிறதான மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் பாவம் குறுக்கிட்டது, பாவம் இவனுக்குள்ளாக வந்துட்டு. இப்போ இவனால அந்த ஆண்டவரை சந்திக்க முடிஞ்சிச்சா? இல்ல. ஏன்? பயம் காணப்படுகிறது. அவர் சொன்னாரே அந்த வார்த்தையை நம்ம மீறிட்டோமே என்று தன்னை தானே மறைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றதான சிந்தை தான் அவனுடைய இருதயத்தில் காணப்பட்டதை தவிர எந்த சூழ்நிலைகளிலேயும் அவனுடைய வாழ்க்கையில கடவுளை ஃபேஸ் பண்ணுவதற்கு அவனால முடியல. இந்த பாவம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருகிறது. இன்னும் என்ன செய்யுது தெரியுமா? இந்த பாவம் டோட்டலா கடவுளுடைய பிரசனத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுகிறது. அவருடைய சமூகத்தில் ஃபெல்லோஷிப் ஐக்கியத்தை முழுவதுமாக நீக்கி போடுகிறதாக இருக்கிறது. எப்போ உங்க வாழ்க்கையில தேவனோடு கூட கொண்டிருக்கின்றதான ஐக்கியம் நீக்கப்படுகிறதோ, you will be terminated by God. மறந்துடாதீங்க. இந்த பாவம் ஏன் என் வாழ்க்கையில பயங்கரமானது? ஏன்னா ஆண்டவர் ஆதாம அதுக்கு பிறகு எதுக்குள்ள வச்சிருக்கல. உங்களதான் கேட்கிறேன். ஆமா, நீங்களும் யோசிச்சுக்கோங்க. சரிதானா? டெர்மினேட் பண்ணுகின்றதான காரியம் துரத்திருந்தாரு. அவருக்கு தேவையில்லை. அவருடைய சாயலால படைக்கப்பட்ட மனுஷன், அவருடைய ரூபத்தின் படைச்சாரு. அவனோடு கூட ஒவ்வொரு நாள்லையும் ஒரு சின்ன குழந்தை இருக்குது உங்க வீட்டில், பெரிய குழந்தைய தூக்கி விளையாட மாட்டீங்க. சின்ன பச்சளம் குழந்தை இருக்குன்னா எவ்வளவு சந்தோஷமா அதை தூக்கி தோல்ல போட்டு விளையாண்டுட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படிதான் ஆண்டவராகிய கர்த்தரும் கூட இந்த ஆதாமோடு கூட அவ்வளவு ஒரு உறவோடு கூட இருக்கிறார். ஆனா எப்போ அவன் பாவம் செஞ்சானோ, தன் வார்த்தையை விட்டு மீறினானோ, உடனே எந்த காரியமும் இல்லை, அவனை தோட்டத்தை விட்டு வெளியே துரத்து, அவன் எனக்கு தேவையில்லை. பாவத்தின் சூழ்நிலை கொடூரமானது, பயங்கரமானது. தாவீது அரசனை குறித்து நம்ம திருமறையில பார்க்கிறோம். அவன் பாவம் செய்தான், பாவம் செஞ்சுதான காரியத்தை மறைச்சு விட்டோம் என்று சொல்லி நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவனுடைய இருதயத்துல அது வாதித்து கொண்டே இருந்தது. தேவனை விட்டு பிரிக்கின்றதான ஒரு நிலைமை ஏற்பட்டது. உணர்த்தப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவ பிரசனத்திற்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை நல்லாரு பேரை என்னை விட்டு என்ன செஞ்சிடாதீரும், எடுத்துக்கொள்ளாதீரும். நம்ம வாழ்க்கையில ஒருவேளை சர்ச்சைக்கு வரலாம், நல்ல ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா பாவம் கூடவே தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில அந்த தேவ பிரசன்னத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல முதலாவதாக அந்த பாவத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து தேவனோடு கூட ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நீங்க ஒப்புரவாகி ஐக்கியப்பட தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவனோடு கூட உள்ள உறவில உங்களால இணைத்துக் கொள்ள முடியும். இல்லை நான் கடவுள் என்ன சொல்ற தெரியுமா? அவன் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் நான் ஜெபத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். ஆதாமை தோட்டத்திலிருந்து பிரித்து விட்டு துரத்தியதான காரியம் நம்மையும் பிரிக்காதோ? சிந்திச்சு பார்ப்போம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற காரியம், பாவம் மனுஷனை அடிமையாக்கி கொள்கிறது. முதலாவதாக என்ன பார்த்தோம்? பாவம் என்ன செய்து தேவனை விட்டு பிரிக்கிறது, மறந்துடாதீங்க. இரண்டாவதாக பாவம் என்ன செய்து மனுஷனை அடிமையாக்கி கொள்கிறது. அது கொஞ்சம் ஒரு மனுஷன் இடம் கொடுத்துட்டானா போதும். ஒரு கதை உண்டு இல்லையா? ஒரு மனுஷன் குளிர்ல படுத்திருந்தான், ஒரு சின்ன டென்ட் போட்டிருந்தான். ஒரு குதிரை முதலாவதாக தலையை மட்டும் என்ன செஞ்சிச்சான், நீட்டிச்சான். சரி, பாவமா இருக்கேன்னு குதிரைக்கு கொஞ்சம் இடம் கொடுப்போன்னு கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுத்தான். இவன் அதுக்கு முழுவதும் இடம் கொடுத்த பொழுது இவன் எங்க போக வேண்டியதாயிட்டு, டென்ட்டை விட்டு இவர் வெளியே போயிட்டாரு. இப்ப குதிரை எங்க வந்துட்டு, ஆமா, டென்ட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ளாக வந்து விட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம்
யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு எப்படி இருக்கிறானா? அடிமையா இருக்கிறான். ஒருவேளை இந்த வார்த்தையில் ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? நல்லா பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை சொல்றாரு. சில இடத்துல ஒரு தடவை தான் மெய்யாகவே ட்ரூலி ட்ரூலின்னு சொல்லுவார். இந்த இடத்துல 2 தடவை ட்ரூலி ட்ரூலின்னு சொல்லுகின்றார். அப்போ என்ன? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுத்தருகிறதான காரியம், இந்த பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு எப்படி இருக்கிறான்? அடிமையாகி விடுகிறான். அப்படின்னா இந்த பாவம் அவனுடைய வாழ்க்கையில் அவனை அடிமைப்படுத்தினபடியினால், பாவ நுகம் அவனுடைய வாழ்க்கையில் அவனை கட்டிவிட்டபடியினால், அவனால் எந்த காரணத்திற்கொண்டும் அந்த நுகத்தை விட்டுட்டு இவனால் வெளியே போக முடியாது. முதலாவதாக தேவனை இழந்துட்டீங்க. உங்க வாழ்க்கையில பாவம் செஞ்ச பொழுது தேவ சமூகத்தில் துரத்தப்பட்டு விட்டோம். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக அவருடைய பிரமாணத்தை மீறினபடினால் தேவனையே இழந்து விட்டோம். அதுதான் அந்த வசனம் நமக்கு கற்று தெரியுது. மனுஷனை அடிமையாக்கிட்டு என்னது? நம்ம ஏற்கனவே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்துட்டு காலையில் ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு தெரியும் என்ன சொல்லப்பட்டிருக்குது. there is a 2 master, 2 மாஸ்டர் இருக்கிறாரு. ஒன்று கடவுள், இன்னொன்று உலகம் அல்லது பிசாசு. நீங்க எதை உங்க வாழ்க்கையில எஜமானனாக வைக்கிறீங்க? எஜமானன் அடிமை என்றதான நிலையை குறித்து பார்த்தோம். என்ன பார்த்தோம் தெரியுமா? ஒருத்தனுக்கு அடிமை ஆயிட்டான்னா அவருக்கு இன்னொரு எஜமான அவரை நல்லா என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. இவருக்கு எஜமான் இவர் தான் வாழ்க்கை முழுசுக்கும். அப்போ எந்த சூழ்நிலைகளும் இவர் கைவிட்டா ஒழிய, இந்த மனுஷன் இந்த அடிமையை நான் விடுதலை ஆக்கினால் ஒழிய, இந்த அடிமை கடைசி வரைக்கும் இந்த எஜமானனுக்கு தான் சொந்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த அடிமையை அவன் முழுவதுமாக தனக்குள்ளாக ஆட்கொண்டு விடுகிறான். இதைத்தான் பிசாசு செய்கிறான் என்பதை நம்ம தெளிவாக புரிகிறோம். எப்போ கடவுளை விட்டு நீங்க விலகி போயிட்டீங்களோ, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கே தெரியாது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருந்தீங்க? பிசாசுனுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வந்துருந்தீங்க. வாசிப்போமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை என்ன செய்தோம்? வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான்? ஜெயிக்கப்பட்டிருக்கிறான், பெற்றிருக்கிறானோ அதற்கு அவன் எப்படி இருக்கிறான்? முழுவதுமாக அடிமை. அவனால அடுத்த ஸ்டேஜ் அவனால எடுத்து பார்க்க முடியாது. ஏன்னா முழு கண்ட்ரோலும், உங்க வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் உங்க கையில் இல்லை, பிசாசுனுடைய கையில வந்து விடுகிறது. ஒரு சமயத்தில் என்னுடைய ஃபோன் என்ன செஞ்சது? ஹேங் ஆச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த சூழ்நிலையில் நான் என்னங்க செஞ்சாலும் என்னதான் செய்வோம்? இன்னொருத்தர் என் ஃபோனை ஹேங் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த ஹேக் பண்ணி வச்சிருந்ததான நபருடைய கண்ட்ரோலுக்குள்ளாக என் ஃபோன் என்ன செஞ்சுட்டு போயிட்டு, நாங்கள் என்ன மாற்றினாலும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? பார்த்துக்கிடுவார். இன்னும் அவரும் என்ன செய்யலாம்? எல்லாவற்றையும் மாற்றி போடலாம். ஒரு அண்ணன் கூட கேட்டாங்க, ஏன்யா என்ன அட்மினா வச்சுட்டு என்ன தள்ளி விட்டுட்டீங்களா? ஐயா, நான் உங்களை அட்மினா என்ன செய்யலை, தள்ளி விடலை. அந்த நபர் என்ன செஞ்சிட்டாரு? தள்ளி விட்டுட்டார். அதனால உங்க பேர் என்ன செஞ்சுட்டு எரைஸ் ஆயிட்டு இப்போ எல்லாம் சரியாயிட்டு என்று சொல்லிட்டு இருந்தேன். ஏன் சொல்றேன்? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு நபருடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டுனா, உங்க சுயாதீனத்தினால உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதான் இந்த பாவத்தினுடைய ஒருவேளை பயங்கரத்தின் காரியம் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஏன்னா பாவம் செய்ய செய்ய இந்த பாவமானது பலன் கொள்ளுகின்றதாக காணப்படுகிறது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்னதாயிருந்தீங்க? பலவீனப்படுகின்றவர்களா மாறியிருந்தீங்க. பாவம் நம்மை ஆளுகை செய்கிற பொழுது அதுதான் எஜமானனாக இருக்கிறது. அதனால்தான் பவுலடியார் மிகுந்த வேதனையோடு கூட கதறாரு, ஆண்டவரே, நிர்பந்தமான மனுஷன் நான். யார் இந்த ஒருவேளை இந்த சரீரத்தை என்ன செய்வா? மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? there is no redemption. வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல முழுவதுமாக நான் கட்டப்பட்டவனாக இருக்கிறேனே, அடிமைப்பட்டவனாக இருக்கிறேனே. என் வாழ்க்கையில விடுதலை என்று ஒன்று உண்டா? பவுலடியார் கேட்கிறாரம்மா, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்ன விடுதலையாக்குவார்? ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்தின் சூழ்நிலைகளில் கொண்டு செல்கிறது. இந்த பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தான் நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவதாக
நம்ம கரைபட செய்கிறதான காரியமாக இருக்கிறது, நம்மளை தீட்டுப்படுத்துகின்ற காரியமாக இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா 24ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை, அதன் நுரை அக்னிக்கு உள்ளாக்க வேண்டியது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நீங்க பார்க்கும் பொழுது அந்த நுரை நம்முடைய வாழ்க்கையில நீங்கவில்லை, முழுவதுமாக நம்மை கரைப்படுத்த செய்கின்றதான காரியமாக மாற்றப்படுகிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. நம்மை தீட்டுப்பட செய்கின்றதாக இருக்கிறது. பவுலடியார் சொல்லுகிற பொழுது சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேழையாளுக்கும் இசைவேது. உங்க வாழ்க்கையில அவர் கேட்கிறதான அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் வீட்டில் போய் கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. நான் நீதிக்கும் அநீதிக்கும் என் வாழ்க்கையில ஏதாவது சம்பந்தம் இருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒளிக்குள்ள இருக்கிறேன், இருளுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் என்ன கிடையாது, ஐக்கியமே கிடையாது. கிறிஸ்துவுக்கும் பேழையாளுக்கும் இசைவு கிடையாது. அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு என்ன கிடையாது சொல்லுங்க, பங்கு கிடையாது. ஐயா இவரை நான் ஆதாயப்படுத்திடுவேன் இல்ல, உங்க இருதயம் உங்க ஆத்மாவை நீங்க இழந்து போயிடுவீங்க. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு இல்லை. தேவனுக்கும் ஆலயத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. தொடர்ச்சி அவர் சொல்லிட்டே போறாரு. நீங்க அதை வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வாசிச்சு தியானிங்க. 7ஆம் அதிகாரம் அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமா. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால், அப்ப முன்னாடி சொல்றதான காரியம் எல்லாம் என்னதுமா வாக்கு தத்தங்கள். நம்ம நிறைய நேரத்தில் வேற ஏதோ வாக்கு தத்துவம் நினைப்போம். ஆனா கடவுளுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. கடவுளை விட்டு உங்க வாழ்க்கையை எதெல்லாம் பிரிக்காம இருக்குதோ அதை நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கவனமா காத்துக்கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பக்தியோடு பூர்ணப்படுத்த கடவும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். ஒவ்வொரு நிலைமையிலையும் இந்த மாம்சம் சரீரத்தை, ஏன்னா ஆத்மாவை தான் காக்க வேண்டும் என்று திருமறை எந்த இடத்துலையும் நமக்கு தெளிவாக சொல்லல, சரீரத்தையும் காக்க வேண்டும் என்றுதான் தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா அந்த சரீரமும் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம எந்த நிலைமையிலையும் கரைப்படாதபடிக்கு, இந்த அங்கில நான் சொன்னேன், ஒரு இங்க் துளி பட்டுட்டு கரைப்பட்டுட்டு இது நான் எவ்வளவாக ஒரு வாஷ் பண்ணி அதை சுத்திகரிக்கணும்னு அவ்வளவு கவனம் செலுத்துவேன்னா, இந்த சரீரம் அல்லது இந்த ஆத்மா எந்த சூழ்நிலையும் கரைப்படாதபடி நான் காத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான காரியம். 2வது காரியம் என்ன? 2வதாக நம்ம எதிர்த்து போராட செய்கிறது பாவம். எதற்கு எதிராக? கடவுளுக்கு எதிராக பாவம் என்ன செய்யுது, அவன் பல நேரத்தில் போராட செய்யுது. ஏன்னா நான் பாவத்திற்கு என்னதான் மாறிட்டேன், அடிமையா மாறினதுனால இந்த பாவம் நம்மளை எதிர்த்து கடவுளுடைய சமூகத்தில் போராட செய்கின்றதாக காணப்படுகிறது. லேவியராகமங்களின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26:27ஆம் வசனம் சொல்கிறது, இன்னும் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு செவி கூடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், ஆண்டவர் சொல்றாரு என்ன செய்தா, எனக்கு செவி கூடாம அடுத்து என்ன சொல்றாரு, எனக்கு எதிர்த்து நடந்தால். அப்போ என்ன, கடவுள் சொல்றதான எந்த காரியத்திற்கும் இந்த பாவம் எப்படிதான் இருக்கும், எதிராக தான் நிற்கணும். நீ என்ன சொல்றது, நான் சில பிள்ளைங்க கேட்பாங்க இல்லையா, நான் என்ன சொல்றது, இது எதனால, அந்த பிள்ளைங்களுடைய இதில் அந்த பிள்ளைங்களுடைய சுவாபம் பாவத்தினால நிறத்தது இருக்குது, அது முழுவதுமாக எதிர்த்து நிற்கின்றதாகத்தான் காணப்படும். எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம், எரேமியா 44ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமா. எல்லா காரியங்களிலையும்
கடவுள் இதை எல்லாம் செய்ய சொல்லல, இதை செய்யாத நான் என் பிரமாணத்தை மட்டும் செய்யின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மக்கள் என்ன செய்யறாங்க? இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு முழுவதுமா வாசிக்க சொன்னேன். ரைட். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? கரைபட செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு முன்பதாக என்ன செய்ய சொல்லுறது? எதிர்த்து நிற்க செய்கிறது. இன்னும் இந்த பாவம் என்ன செய்தான் பாருங்க, மனுஷனுடைய கண்களை முழுவதுமாக பிளைண்ட் ஆக்கிறது, குருடாக்கி போட்டுருது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் உங்களை இருக்கிறீங்க, உங்க கண்ணை நல்லா என்ன செஞ்சுங்க, கருப்பு துணியை வச்சு கட்டி போட்டுக்கோங்க. நிறைய பாத்திரங்கள் எல்லாத்தையும் உங்க பிள்ளைங்க அங்கே இங்கேயும் தட்டி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விளையாட்டு சாமான் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரியும், கெஸ்ஸிங்கில் இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குன்னு எல்லாம் எப்படி கிடக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கண் மூடப்பட்ட நிலைமையில உங்க நிலைமை எப்படி இருக்கும்? அங்கங்க சேர்ஸ் எல்லாம் குறுக்க குறுக்க கிடக்குது, தட்டி தடுமாறி இல்லையா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய கண்கள் கட்டப்படும் என்றால் அவனுடைய கண்ணானது இங்கே சொல்றாரு குருடாக்கி போட்டதான காரியம். 2 கொரிந்தியர்ல பவுலடியார் சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுறார் பாருங்க. அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு இப்படி இல்ல, பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த உலகத்தினுடைய பிசாசானவன் அவங்களுடைய மனசை என்ன செஞ்சிட்டானா? குருடாக்கிட்டான். எதையும் பாத்திரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய சித்தம் செயல்களை உணரச் செய்ய ஒரு நாள் விட மாட்டான். நீங்க கொஞ்சம் அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவனுடைய சித்தத்திற்கு கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களை முழுவதுமாக அவனுடைய வலைக்குள்ளாக போட்டுருதான். இப்ப என்ன நடக்குது? அவனுடைய முழு திட்டமும் உங்களுடைய கண்களை குருடாக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செயல்களை உங்களால புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு உங்களுடைய மன கண்கள் என்ன செய்கிறான்? குருடாக்கி போடுகின்றதான ஒரு நிலைமை என்பதைத்தான் நம்ம திருமறையிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. பல சூழ்நிலைகள்ல ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைகளை நீங்கள் குருட்டத்தின்மையோடு கூட நீங்கள் காணப்படுவீர்களால், நம்ம கடந்த சனிக்கிழமையில பார்த்தோம், இது சிலுவையின் செய்தி என்று சொல்லி. அது எப்படிதான் இருக்கும்னா, உங்களுக்கு வெறுமன இன்ஃபர்மேஷனா மட்டும்தான் இருக்கும். அது எப்படி இருக்காது? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இருதயத்தை பாதிக்கத்தக்கதான செய்தியாக காணப்படாது. வேதத்தை பற்றியதான ஒரு தேவனை பற்றியதான எந்த சூழ்நிலைகளையும் அறிவின் அனுபவம் உங்களுக்குள்ளாக வர இயலவே இயலாது. ஏன்னா உங்க இருதயம் தான் என்ன செஞ்சுட்டு, ஆமா, முழுவதுமாக பாதிக்கப்பட்டு விட்டது. பைபிளை வாசிக்க மாட்டாங்க, ஆனா நியூஸ் பேப்பர்ல மட்டும் என்ன செய்வாங்க? அதிக நேரம் செலுத்துவாங்க. அதிகமாக மற்ற புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆர்வம் காட்டுவாங்க. பைபிளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? உங்களுடைய இருதயம் முழுவதுமாக அந்தகாரப்பட்டதான நிலைமை. ஆனா இது மட்டும் தெரியாது. என்ன தெரியாது? நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் தான், நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா தான் போறேனே, அதனால என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை என்று தங்களை தாங்களே தேற்றிக் கொள்வார்களே தவிர, கிறிஸ்துவனுடைய பார்வைக்கு முன்பதாக இவர்கள் குருடர்களே. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். எவ்வளவு தெளிவாக திட்டமாக ஆண்டவர் ஒரு முறை இல்லை பல முறை சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா மக்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்குது? அந்நியமான ஒரு வார்த்தையாக ஜனங்கள் பார்க்கிறாங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில இவங்க யாருக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க? கர்த்தருக்கு அடிமையா இல்லை, தேவனுடைய சமூகத்தை விட்டு பிசாசுக்கு அடிமையானவர்களாக இருக்கிறாங்க என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். நீங்க பாருங்க, அருமையான ஒருவேளை வருத்தமான ஒரு காரியம். அதை வாசித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். லோத்துனுடைய வீட்டுக்கு யார் வரா? தேவதூதர்கள் வராங்க. எதுக்கு? இவங்களை காப்பாத்தி இந்த சோதம் குமாரா பட்டண அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாக வராங்க. இப்போ லோத் என்ன செய்யறான் பாருங்க. லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்து மனுஷர் எங்கே அப்படின்னு வெளியே ஒரு கோஷ்டி, ஒரு கூட்டம் வந்து முழுவதுமாக லோத்து வீட்டை வந்து தட்டுறாங்க. உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வந்திருக்கிறாங்களே, அவங்களை என்னிடத்துல கொண்டு வா, எங்களுடைய சுவாபத்தின்படியாக நாங்க என்ன செய்யணும், எங்களுடைய விருப்பத்தை நாங்க நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே பகுதியில் 11ஆம் வசனத்தை வாசிங்க.
என்ன சொல்லியிருக்கு பாருங்க, சிறியோரும் பெரியோருமாகிய மனிதர்களுக்கு என்னவென்று ஆயிட்டு குருட்டாட்டம் பிடிக்கப்பட்டது. இந்த குருட்டாட்டம் பிடிக்கப்பட்ட சூழ்நிலையில இவனுக்கு என்ன புத்தி இல்லை, ஏதோ ஒரு சக்தி நம்மளை என்ன செஞ்சுட்டு தடுத்துட்டேன். நான் என்ன செய்யணும், ஒழுங்கா எங்க மரியாதை, எங்க வீட்டுக்கு போகணும், அப்படிதானே, என் வீட்டுக்கு நான் போகணுங்கிறதான என்ன செய்யல, வரல. ஆனா அதுக்கு பதிலா என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. வாசல என்ன செஞ்சாங்களா, லோத்துடைய வீட்டு வாசல் எங்க இருக்குன்னு என்ன செய்யறான், கூடான நிலைமையில தட்டி தடுமாறி அதை தடவிட்டு இருக்கிறான். ஒருவேளை நான் அதை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. ஐயோ, இவ்வளவு பரிதாபமான நிலை எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கோம். ஆனா இதை தியானிக்கும் பொழுது ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒருவேளை நிலைமை எப்ப ஏற்படுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை குருட்டாக்கப்பட்டதான சூழ்நிலையில 13ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். ஏன்னா இவங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்திற்கு முன்பதாக எப்படி இருக்குது, மிகவும் பெரிதான ஒரு நிலைமையோடு கூட காணப்படுகிறது என்பதாக ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப பார்வை இல்லாதபடியால் வாழ்க்கையிலே தடுமாற்றத்தின் சூழலை என்பதை நம்ம திருமறையிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவன் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும், நம்ம வேண்டுதல் செய்வதுதான் முக்கியமான காரியம். இன்றைக்குரிய நீங்க நிருப பகுதியை நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, சீமோன் குறித்து நம்ம திருமறையில பார்க்கிறோம், நீ கசப்பான பிச்சையிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். பவுல் சொல்றாரு. யார் இந்த சீமோன், யார் இவன்? மாயவித்தைக்காரன் இல்லையா? ஜனங்கள் எல்லாரையும் தன்னை பார்க்கும் பொழுது தான் தான் பெரியவனு காமிச்சுக்கணும்னு நினைச்சானா. நீங்க 9ஆம் வசனத்திலிருந்து வீட்டுல போய் நினைச்சீங்க வாசி பாருங்க. தன்னை எல்லாரும் பெரியவங்கன்னு நினைக்கணும்னு நினைச்சான். அவனுடைய மாய வித்தையினால ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சானா, பிரமிக்க செய்கின்றவனாக காணப்பட்டிருந்தான். இந்த மனுஷன் இந்த என்ன செய்தானா, மற்றவங்க எல்லாரும் ஞானஸ்நானம் பிலிப்பு மூலமாக ஞானஸ்நானம் பெறுகிறதை பார்த்து இவனும் என்ன செய்யறான், விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறான். எனக்கு ஒண்ணு புரியல, இவன் என்ன விசுவாசித்து எதை விசுவாசித்து என்ன செஞ்சான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான் என்று புரியவில்லை. சரி போகட்டும். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஊழியத்தின் சூழ்நிலைகள்லாம் நடைபெற்று வருகிறது. பிலிப்பு அடையாளங்கள் அற்புதங்களாக செய்யறான். இவனுடைய ஒரு இருதயத்திற்கு முழுவதுமாக கோபம் எரிச்சல் உண்டாகுது. நம்ம இந்த இடத்துல பெரிய ஆளா காட்டிக்கணும்னு நினைச்சோம்னா இன்னொருத்தை வந்து என்ன செய்யறான், அப்படிதான் நிறைய இடத்துல நடக்கும் இல்லையா? இன்னொருத்தன் வந்து என்ன செய்யறான், தன்னை பெரிய ஆளா காமிச்சிக்கிறானே. இந்த பிலிப்பு உடைய சமூகத்தில் இருக்கிறதான காரியம். அப்ப ஞானஸ்நானம் பெற்றுட்டா எனக்கு அந்த அத்தாரிட்டி எல்லாம் வந்துடும், அவன் நினைச்சு ஞானஸ்நானம் பெறான். தொடர்ந்து நீங்க இந்த பகுதியை வாசி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கேள்விப்பட்டு யார் வராங்க, பேதுருவும் யோவானும் வர்றாங்க. நீங்க 18ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அவங்க பார்க்குறாங்க, நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க ரைட், பட் நீங்க எதை இழந்துட்டீங்க, எதை பெறல, பரிசுத்தாவி பெறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைகள் மேலாம் கையை வைக்கிறாங்க. பரிசுத்தாவி ஜெபம் பண்ண பரிசுத்தாவி வருகிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னு சீமோன் நினைக்கிறாரு, அந்த மனுஷன் ஞானஸ்நானம் கொடுத்த மனுஷன், அவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தான்னு பார்த்தோமே, இவரு பரிசுத்தாவிய கொடுக்கிறாரு. அப்போ அவரை காட்டிலும் இவர் யாரா இருப்பாரு, சூப்பர் நேச்சுரல் பவரா இருப்பார் போல. இப்போ நான் என்ன செய்யணும், இவர்கிட்ட போறான், என் பணத்தை எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்கு அந்த அதிகாரம், அந்த நான் வந்து இந்த இடத்துல என்ன செய்யறேன், அதிகாரம் செலுத்திட்டு வரேன், அந்த அதிகாரம் மட்டும் நான் செலுத்துவதற்கு என்ன செய்யுங்க, இந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க. அதுதான் அவன் கேட்கறதான காரியம். பேதுரு வேதம் சொல்லுது, பணத்தினால சம்பாதிக்கலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடி கூட நாசமாக போக கடவுது. ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. இந்த மனுஷனுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியால். ஏன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதா? அவன் இருதயம் கடவுளுக்கு முன்பதாக செம்மையா இல்ல. அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஒருவேளை மகத்துவத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியாதவனாக காணப்பட்டபடியினால், அதனால அவர் சொல்றாரு, உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை கடவுள் ஒருவேளை என்ன செய்யலாம்,
உனக்கு இறங்கி ஒருவேளை மனம் இறங்கலாம். மனுஷனுடைய இருதயம் குருடாகி இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில தான் என்ன செய்யறோன்னு தெரியாது. பணத்தினால எதையும் சம்பாதிச்சிடலாம் நினைப்பான். ஆனா உண்மை என்ன? கடவுளுடைய மகத்துவத்தின் காரியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுக்கிறார் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியல. இது பாவம் செய்கின்ற ஒரு காரியம். மூன்றாவது காரியம். நான்காவது காரியம் என்ன? எதனால அடிமை சூழல் ஏற்படுதான்? நான்காவதாக நாம் சிந்திக்கிற காரியம் என்ன தெரியுமா? சமாதானத்திற்கு இந்த பாவம் எப்பொழுதும் சத்ருவாக காணப்படும். சமாதானத்திற்கு சத்ரு எதுதான்? பாவம். ஏன்னா இவன் வாழ்க்கை முழுவதும் பைண்ட் கட்டப்பட்டதான நிலைமையில் இருக்குது. தாவீதரசன் பார்க்கிறாரு, தூரமா இருக்கிறதான ஒரு வீட்டில் ஒரு பெண் குளிச்சுட்டு இருக்கிறா. அந்த பெண்ணை பார்க்கிறாரு, அவளை அடைந்தாக வேண்டும் என்கின்றதான எண்ணம் அவளுக்குள்ளாக வருகிறது. அவளோடு கூட விபச்சாரம் செய்கிறார், சந்தோஷமாக இருக்கிறாரு. இதுவரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியல இல்லையா? ஆனா இப்போதான் என்ன பிரச்சனை இருக்குது? He lost God. கடவுளை என்ன செஞ்சிட்டாருமா? இழந்துட்டாரு. யாரு? அபிஷேகிக்கப்பட்டவர், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். நல்லா புரிஞ்சுக்கிடணும், இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் எப்பேற்பட்ட தூண்டிலையும் போட்டு பிசாசு இழுப்பதற்கு இஸ் ரெடி. ஆனா நான் என் வாழ்க்கையில என்னுடைய ஜீவியத்தில் என்னுடைய தேவனை நான் விட்டு விடாமல் இருப்பது மிக மிக முக்கியமான காரியம். 51ஆம் சங்கீதத்தை பல முறை நீங்க வாசிச்சிருப்பீங்க. அந்த பகுதியை ஒவ்வொன்றாக வாசித்து பாருங்க. அவன் கதறான் கடவுள் சமூகத்தில், ஆண்டவரே நல்லா இருப்பீர் சுவாமி, உம்மை மாத்திரம் என்ன செஞ்சிடாதிரும், என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். என் வாழ்க்கையில நீர் இருந்தா தான் எனக்கு சமாதானம், நீர் இருந்தா தான் நான் ஹீரோ, இல்லைன்னா நான் யார் தான்? ஐ எம் வெரி ஜீரோ. எல்லா சூழ்நிலைகளிலையும் நான் ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன் ஆண்டவரே. அவன் இருதயமானது உடைக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. தெளிவாக வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில இவன் தேவனுக்கு முன்பதாக பகைஞனாக மாறிவிடுகிறான். துணிகரம் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகத்துல பெல்ஷாத்சாரை குறித்து திருமறை சொல்லுகிறது. அவன் என்ன செய்யறானா, துணிகரமாக அந்த தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதான கப்பை எடுத்து என்ன செய்யறான், குடிக்கிறான். கடவுள் அந்த இடத்துல செயல்படுகின்றார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he lost his peace. அவன் சமாதானத்தை முதலாவதாக இழந்திருந்தான். அவன் நல்லா டைட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கிறான். இப்போ அவன் கால் தொடையெல்லாம் என்ன செய்யுது, நடுங்குது. யார் இவரு? சாதாரண ராஜா இல்ல, இஸ் எம்பரர் என்று திருமறை காண்பிக்கிறது. அப்படிப்பட்டதான எம்பரரா இருக்கிறவருக்கு அவருக்கு நடுக்க உண்டாகுது, சமாதானம் இல்லாததான நிலை ஏற்படுது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில கடவுளுடைய சமூகத்திற்கு முன்பதாக தான் செய்வதான காரியம் பாவம் என்றதான எண்ணம் அவனுடைய வாழ்க்கையில இல்ல. அவங்க அப்பாவுக்காக கடவுள் உணர்த்தினாரு. ஆனா இவனுக்கு கடவுள் என்ன செய்யல, உணர்த்த தேவன் விரும்பவில்லை. சில நினைப்பாங்க சாகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்களேன் என்று சில சொல்லுவாங்க, சங்கரா சங்கரான்னு என்ன செய்யலாம், கூட்டுக்கலாம்பாங்க. நம்ம ஆளுக்கு நினைப்பாங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கடவுள் என்ன செஞ்சிட மாட்டாரா, கொடுத்துட மாட்டாரா, அந்த நேரத்தில் கடவுள் என்ன செஞ்சுக்கலாம், உறுதியா பிடிச்சுக்கிடலாம். இல்ல, அவர் உங்களை திரும்பி பார்க்காவிட்டால் உங்களுடைய நிலைமை பரிதாபத்தின் நிலைமை. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும், இப்ப நேரம் இல்லை, வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வாசித்து பாருங்க. மிக தெளிவான காரியமாக ஆண்டவர் அந்த இடத்துல பல காரியங்களை கற்றுத்தருகிறார். வீட்டில் போய் என்ன செஞ்சுக்கோங்க, தியானித்துக்கோங்க. மூன்றாவதாக நம்ம தியானிக்கின்றதான காரியம், முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம், இந்த பாவம் என்ன செய்தா நம்ம வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிக்கிறது, மறந்துடாதீங்க. இரண்டாவதாக என்ன செய்யுது, இந்த பாவம் நம்மளை அடிமையாக மாற்றிக்கொள்கிறது, அடிமைப்படுத்துகிறது. இது அடிமைப்படுத்துறதான காரியத்தில் 4 காரியங்கள் பார்த்தோம். என்ன செய்து நம்ம வாழ்க்கையில கரைபட செய்து, நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க செய்கிறது, நம்முடைய கண்களை குருடாக்கி போடுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சமாதானத்தை எடுத்து போடுகிறது. கம்ப்ளீட் டோட்டல் லாஸ் என்று சொல்லுவாங்க. அதே போல இந்த பாவம் என்ன செய்து முழுவதுமாக தேவனை விட்டு பிரிக்கின்றது, உங்களை அடிமைப்படுத்துகிறது. மூன்றாவதாக இந்த பாவம் மனுஷனுக்கு மரணத்தை வருவிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் வருவிக்கிறது. அல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனுக்கு என்ன கொண்டு வருது,
மரணத்தை தான் கொண்டு வரும். ஏன்னா வேதம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதில் மாற்றமே கிடையாது. ஆனா அந்த வசனத்தை முழுசும் வாசிப்போமா? ரோமர் 6:23. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவரால் கிடைக்கின்றதான நித்திய ஜீவனாக இருக்கிறது என்பதை நம்முடைய திருமறையானது நமக்கு கற்றுத் தருகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. சொல்லிட்டு கடவுள் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்ப என்ன இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா கற்றுத்தராரு? இந்த உலகத்துல யூதர்கள் மட்டும் என்னுடைய ஜனம் இல்லப்பா, புறஜாதிகளும் என்னுடைய ஜனம்தான். என்னை அறியாததான சுத்திலும் இருக்கிறதான மக்களும் என்னுடைய மக்கள் தான். ஆனா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், அப்பா பையனுடைய பாவத்தை சுமக்க முடியாது, பையன் அப்பாவுடைய பாவத்தை சுமக்க முடியாது. அவன் என்னென்ன பாவம் செஞ்சானோ அவனுடைய அக்கிரமத்தின் காரியத்தை அவனை சுமந்து தீர்க்க வேண்டும். இதுதான் மனுஷனுடைய நீதியாக தேவன் ஏற்படுத்தினதான காரியம். 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. சரி, அந்த பகுதியை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, வாசி பார்த்துக்கோங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றார், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று தேவனுடைய தெளிவான சொல்கிறது. மரணம் சாகும் என்றால் என்ன? வேதமானது அதை சொல்லுகிற பொழுது செகண்ட் டெத் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. சாகும் என்றதான வார்த்தை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. அந்த மரணம் என்றதான வார்த்தையை செகண்ட் டெத், இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாவு என்பது என்ன சொல்லுங்களேன்? சாவு என்பது என்ன? நம்ம நினைப்போம், ஐயா எங்க அம்மா எங்க அப்பா எங்களுடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சிட்டாங்க, பலவீனப்பட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. பைபிள் ஒருபோதும் அந்த மனுஷனை அவன் மரித்து போயிட்டான்னு பார்க்கவே இல்லை. பிகாஸ் அவன் வாழ்க்கை தேவனுடைய பிள்ளை. நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் யாரு? தேவனுடைய பிள்ளை. அவன் மரிச்சு போகல. இயேசு சாமி எந்த இடத்துலயாவது என்ன செய்யல சொல்லுங்க, சொல்லியிருக்காரா? சொல்லவே மாட்டாரு. அவர் பார்வையில் அவன் என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறான்? இஸ் ஜஸ்ட் ஸ்லீப்பிங், உறங்கிட்டு இருக்கிறான், நித்திரையாக இருக்கிறான், அவ்வளவுதான். அப்போ மரணம் என்பதை எதை ஆண்டவர் குறிக்கிறார் தெரியுமா? த ஃபர்ஸ்ட் டெத் என்று நம்ம சொல்லணும்னா, ஆதாம் பாவம் செய்த பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வாழ்க்கையில உணர்ந்து பார்க்கிறதான ரியலைஸ் பண்றதான காரியம் என்ன தெரியுமா? தேவனை இழந்துட்டோன்னு நினைக்கிறான், தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான். அதுதான் ஃபர்ஸ்ட் டெத். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுதான் முதல் மரணம் சொல்லுங்களேன்? உங்க வாழ்க்கையில எப்ப இயேசுவை நீங்க இழக்கிறீங்களோ அதுதான் என்னது முதலாம் மரணம். சாதாரண உலகத்துல வாழ்ந்து மரிக்கிறதான காரியம் மரணம் தெய்வ பார்வையில் இல்லை. ஏன்னா இங்க கண்ணை மூடுறாரு, அங்க என்ன செய்யறாரு? கண்ணை திறக்கிறாரு. அவர் அங்கேயோ எங்கேயோ கண்ணை திறக்கிறாரு. அது கடவுளுக்கும் உங்களுக்கும் உரியதான காரியம், சரிதானா? அது போகட்டும், இப்ப நம்ம அங்க போகல. நான் என்ன சொல்றேன், அது மரணம் என்பது அல்ல. ஏன்னா அவன் இதுவரைக்கும் உலகத்துல தேவ பிள்ளையா வாழ்ந்திருந்தான்னா தேவனோடு கூட தொடர்ந்து எப்படிதான் வாழ போறான்? பிள்ளையாதான் வாழ போறான். அதுல மரணம் என்பது இல்லை. அதுதான் முதல் மரணம் என்பது என்றால் ஒரு ஆண்டவர் அதை மரணம் என்று சொல்லி இருக்க மாட்டாரு. அவர் சொல்றதான காரியம் எல்லாம் என்ன ஒரு மனுஷன் இழந்துட்டான்னா இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டெத். இரண்டாம் மரணம் என்று சொல்றதான காரியம் என்ன? ஒரு மனுஷனை கடவுள் நியாயம் தீர்க்கிறாரே, அதுதான் அவனுடைய இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம் எப்போதான் நடக்குது? இன்னைக்கு நேத்து நடக்கல, எப்போதான் நடக்க போகுது? ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அவர் நியாயம் தீர்த்த பின்பதாக ஒரு தேவனற்றவர்கள், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் அக்னியும் கந்தகம் எரிகிற நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுதான் இரண்டாம் மரணம். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இரண்டாவது மரணம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்றதான அந்த காரியத்துல இரண்டாம் மரணத்திற்கு நான் போகக்கூடாது என்றால் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாள்லையும் முதல் மரணம் ஏற்படாதபடி காத்துக்கொள்வது அவசியம்.
அப்பாவோடு கூட செல்ல பிள்ளையா வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு சமயத்துல ஒரு சிந்தனை வந்துச்சு, எங்க அப்பாவுடைய சொத்துல ஒரு பகுதி என்கிட்ட வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே. சொத்தை புடுங்கிட்டு அப்பா விட்டு வெளியே போனான். இயேசு சொல்லுகிறார், அதுதான் முதல் மரணம். அப்பா விட்டு வெளியே போயிட்டான். ஆனா அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? என் பிள்ளை காணாமல் போனா, என் பிள்ளை மரிச்சு போனா, மீண்டுமாக உயிர் தெழுந்தான், மீண்டுமாக இடத்துல திரும்ப வந்துட்டான். எனவே அவர் அந்த மனுஷனை அப்படியே மகனாக ஏற்றுக்கொள்கிறார். நல்லா நீங்க அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 32ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், லூக்கா 15:32. ஆனபடியாலே நாம் சந்தோஷப்பட்டு எப்படி இருப்போம்? மகிழ்ச்சியா இருப்போம். உம் சகோதரன் மரிக்கவில்லை, என்னை விட்டு தூரமா போனான். ஃபர்ஸ்ட் டெத் அவனுக்கு வந்துச்சு, ஆனாலும் திரும்ப என்ன செஞ்சுட்டான்? உயிர்த்து விட்டான் என்பதை தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில கற்றுத் தருகிறார். உங்க வாழ்க்கையில இந்த மரணம் கூட வரக்கூடாது. அப்போ உங்களை ஒவ்வொரு நாளையும் காத்துக் கொள்வது அவசியம். மரணம் வந்துச்சுன்னா யூ கான்ட், உங்களால இரண்டாம் மரணத்தை என்ன செய்ய முடியாது. என்னடா கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் சொல்றாருன்னு நினைக்கீங்களா? இல்ல, இரண்டாம் மரணத்தை உங்களால தவிர்க்க முடியாது. மரணம் வராம பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போமா? யோவான் 8:24. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். எப்போ பாவங்களை சாவீங்களா? நானே அவர், கிறிஸ்து இயேசுவாகிய நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். உங்க வாழ்க்கையில யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது, விடுதலை கொடுக்க முடியாது. ஏன்னா நானே அவர் என்பதை நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்றார். உங்க வாழ்க்கையில இந்த அனுபவம் அவசியம். வீட்டில் போய் வாசி பார்த்து தியானிச்சு கொள்ளுங்க, நேரம் இல்லை. வெளிப்படுத்தல் 3:1, வெளிப்படுத்தல் 3:1, 1 தீமோத்தேயு 5:6 வசனம். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் அதில் கற்றுத்தரப்படுகிறது. சரி, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இவன் மரணத்தை சாகாம இருக்கணும்னா என்ன செய்யணுமா? அதை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிருவோம். சரிதானா? நீங்க சிலுவையின் ஊடாக வர வேண்டும். எங்க வரணும்? சிலுவையின் ஊடாக வரணும். இஃப் தேர் இஸ் நோ கிராஸ், உங்க வாழ்க்கையில சிலுவை என்று வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எங்க கிடையாது, இடம் கிடையாது, பரலோகத்தில் இடம் கிடையாது. சிலுவையின் ஊடாக வந்தால் மாத்திரம்தான், இந்த சிலுவையின் ஊடாகத்தான் தேவன் உங்களை நித்தியத்திற்கென்று கொண்டு செல்கிறார் என்று நம்முடைய சத்திய வேதம் சொல்கிறது. அப்போ பாவத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார் என்றால் அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். மார்க்கு சுவிசேஷத்துல நம்ம வாசிக்க கேட்டதான அந்த வேத பகுதியை நீங்க பார்க்கும் பொழுது, ஒரு அருமையான ஒரு மகன் எப்படிப்பட்டதான நிலைமையில இருக்கிறான்? பேரலிஸ்ட், ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு. அவன் மேல அக்கறை கொண்டு ஒரு 4 பேர் தூக்கிட்டு வராங்க. இயேசு இடத்துல வந்தா எப்படியாவது சுகம் பெற்றலாம் நினைச்சிட்டு கொண்டு வராங்க. ஆனா என்ன நடக்குது? வீடு ஃபுல்லா ஒரு முழு கிரௌடா இருக்குது, கூட்டமா இருக்குது. என்ன செய்யறாங்க? மேலேருந்து தூக்கி அவனை என்ன செய்யறாங்க? இறக்குறாங்க. ஆனா என்ன நடக்குது? 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? இயேசு அந்த 4 நபர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசுவின் இடத்தில் ஒரு மனுஷன் வராத பட்சத்துல அவனுடைய வாழ்க்கையில என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுவை பின்பற்றாத பட்சத்துல அவன் வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலையின் வாழ்க்கை இல்லை. அதைத்தான் நம்முடைய திருமறையானது நமக்கு கற்றுத் தருகிறது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். எதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறாரு? விடுதலை கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்போ அதான் யோவான் 8:36 சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எதிலிருந்து? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்த்தோமே ரோமர் 6:23. அந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யறார்? விடுதலை கொடுக்கிறாரு. இந்த மனுஷனை பார்க்கிறாரு, அவனுடைய சுகவீனத்தை பார்த்து உன்னுடைய கோமா ஸ்டேஜில் இருந்து வெளியே வான்னு சொல்லவே இல்லை. அவருடைய அந்த ரூட்டை பார்க்கிறாரு. அந்த மனுஷனுடைய பாவத்தினுடைய அந்த ரூட்டை பார்த்து அதிலிருந்து அவனை என்ன செய்யறாரு?
வெளியே கொண்டு வருகின்றவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் என்ன இருக்கிறது? மீட்பு இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எது இருக்கிறதோ இல்லையோ, அவனுக்கு நிச்சயம் தேவையான காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை. இந்த பாவத்திலிருந்து விடுதலையை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டான் என்றால் அவன் வாழ்க்கையில எங்க போயிடலாம்? நித்தியத்திற்கு போயிடலாம். இயேசு இருக்கிற இடத்திற்கு அவன் கடந்து சென்று விடலாம். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை படைக்கும் பொழுது எப்படி படைச்சிருக்காரு தெரியுமா? நித்தியத்தோடு கூட படைச்சிருக்காருன்னு பைபிள் சொல்லுது. அதனால தான் நான் திரும்பி சொல்றேன், இந்த உலகத்தினுடைய ஒரு நாம் சொல்லுகிறதான மரணம் என்பது என்ன கிடையாது? மரணமே கிடையாது. அவன் மறிச்சிட்டாயா, நீங்க வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை வேதனை இருக்கும், நம்ம இடத்துல ஒருவேளை நம்முடைய அம்மா அப்பா இருந்தாங்கன்னா, நம்முடைய தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா, நமக்கு குடும்பத்திற்கு ஆதரவா இருக்குமே, அது வேதனை இருக்கும். ஏன்னா அவங்க இல்லாத அந்த ஸ்தலத்தை யாரையும் நிரப்ப முடியாது, உண்மைதான். ஆனா வேத வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன கொடுக்கிறாரு? அவனுக்குள்ளாக நித்தியத்தை வச்சிருக்கிறாரு. வாசிப்போமா? பிரசங்கியின் புஸ்தகம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவர் சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்ம தமிழ் பைபிளில் உள்ள டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸில் இதுவும் ஒன்று. பைபிள் தப்புன்னு சொல்லலை, டிரான்ஸ்லேட் பண்ணதான காரியத்தில் உலகத்தையும் அவர்களுக்குள் வைத்திருக்கிறான் இருக்குது. மற்ற நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் எல்லாத்தையும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, God had planted eternity in men's heart என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்கே யாருடைய இருதயத்தில்? ஆம்பிளிஃபைட் பைபிளில் மட்டும்தான் மென்ஸ் ஹார்ட்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் இருதயத்தில் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்குது. யாருடைய இருதயத்தில்? நம்ம இருதயத்தில் அவர் நித்தியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரா? வைத்திருக்கிறார். அவர்கள் உள்ளத்திலே, நம்ம பைபிள் எப்படி இருக்குது? உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆனா உண்மையானது டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஆதலால் தேவனாதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அவன் வாழ்க்கையில உள்ளத்துல அவனுக்குள்ளாக நித்தியத்தை வச்சிருக்கிறாரு. இந்த நித்தியத்தோடு கூட ஒரு மனுஷன் இணைந்து கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சா மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய சிந்தையை அவனால் என்ன செய்ய முடியும்? அவன் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அவனுடைய வாழ்க்கையில வேறு ஒன்றும் இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு மரித்தீர்களானால், இன்னைக்கு கடவுளுடைய சமூகத்தில் நித்திரை அடைவீர்களானால் உங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டா? நான் இன்னைக்கு இயேசுவினோடு கூட பரலோகத்துக்கு போவேன். ஏன்னா ரெண்டும் நித்தியம்தான். ரெண்டுமே என்னதான்? நித்தியமான பரலோகம், நித்தியமான நரகம் தான். உங்க வாழ்க்கையில அந்த நிச்சயம் உண்டா? சிந்திச்சு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்தா தான் வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்யப்படுவானா? மீட்கப்படுவான், எடுத்துக்கொள்ளப்படுவான், ரட்சிக்கப்படுவான். என்ன அர்த்தம்? எடுத்துக்கொள்ளப்படுவான் உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும். அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள்லையும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால நான் என்ன செய்யப்படணும்? கழுவப்படணும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்றது, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை கர்த்தர் அக்கிரமங்களை எண்ணாதிருக்கிறாரோ அவன் யாரு? பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அப்படிப்பட்டதான நிலைமையோடு கூட நான் வாழ எனக்கு கிருபை தாரும். எந்த அடிமைத்தனத்தில் நான் என்ன செய்துடக்கூடாது? சிக்குன்றக்கூடாது. எப்போ நான் சிக்குள்றேன்? எப்போ நான் கிறிஸ்துவ விட்டு வெளியே கொஞ்சம் போறேனோ அப்பவுமே நான் முழு கண்ட்ரோலை பிசாசு எடுத்துக்கிறான். நான் எந்த விதத்திலையும் சோதிக்கப்பட்டக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? நல்ல பிதாவை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னோடும் எங்களோடும் கூட நீங்க தகப்பனை பேசி கற்றுக் கொடுத்ததான இந்த தகப்பனை திருமறை செய்திக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளையும் பாவம் செய்கிற ஆத்மா பாவத்திற்கு அடிமையாகவே இருக்கிறான் என்பதை வேதம் சொல்கிறது. அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற மனுஷனுடைய முடிவு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கதே, அதிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக சிலுவைக்கு கடந்து சென்றீரே. எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் சிலுவையின் ஊடாக கடந்து வந்தவும் ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலிருந்து நீர் தருகின்றதான பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை நாங்கள் அனுதினமும் சுதந்திரித்துக் கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்ற நம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலையோடு கூட நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திட உதவி செய்தல்லும் இயேசுவின் மூலம் பிதாவே.
நாம் எழுந்து நின்று நம்மையும் உடைய காணிக்கையும் செலுத்தும்படியாக 127வது கீதங்கள் பாடுவோம். கீதங்கள் 127 பாடுவோம். அப்பொழுது நம்மையும்